உண்மை சம்பவங்களையும், நாவலையும் அடிப்படையா வச்சு நம்ம தமிழ் சினிமாவுல இறங்குன தரமான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கர்ணன். 2021ஆம் ஆண்டு டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல வெளியான படம் தான் இந்த கர்ணன். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இதுல தனுஷ், யோகி பாபு, சுப்பிரமணியன், லால் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. 1995ஆம் ஆண்டு கொடியன்குளம் ஜாதி கலவரத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. ஒரு குறிப்பிட்ட கீழ் சமூகம், அதுக்கப்புறமா ஒரு மேல் சமூகம், மேல் சமூகத்தை சார்ந்த அரசாங்க அதிகாரிகள், இவங்க எல்லாரோட லைஃபும் எப்படி இருக்கு, மேல் சமூகத்தினர் கீழ் சமூகத்தினரை எந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க, இதுல பாதிக்கப்படக்கூடிய ஹீரோ தன்னோட மக்களுக்காகவும் தன்னோட இனத்தோட உரிமைக்காகவும் போராடுற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனா ஃபிளாப் இல்ல, ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னியின் செல்வன். நம்ம தமிழ் சினிமாவில் கண்டிப்பா 1000 கோடி இந்த படம் அடிக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஒன்றும் பெருசா இல்ல. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது. 2022ஆம் ஆண்டு டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்துச்சு. இந்த படத்துல விக்ரம், கார்த்தி, ஜெயராம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, விக்ரம் பிரபு, சரத்குமார் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருப்பாங்க. படத்துல நடிப்பையும் தாண்டி எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருப்பாங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பாகங்களா வெளியாச்சு. இந்த படம் பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி எடுத்ததுனாலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா பார்ட் 1 கலெக்ட் பண்ண அளவுக்கு கூட பார்ட் 2 கலெக்ட் பண்ணல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசுரன். 2019ஆம் ஆண்டு டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல கலைப்புலி எஸ் தானு தயாரிப்புல வெளியான படம் தான் அசுரன். தனுஷ் கூட மஞ்சு வாரியர் இதுல நடிச்சிருப்பாங்க. பூமணி எழுதிய வெக்கை அப்படின்ற நாவலை அடிப்படையா வச்சு உருவான படம் தான் இந்த அசுரன். ரொம்பவே ஒரு அழுத்தமான சமூக கருத்தை இதுல சொல்லியிருப்பாங்க. அசுரன் படத்துக்கு சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதும் கிடைச்சிச்சு. எனக்கு பர்சனலா நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படத்துல அசுரன் ரொம்ப பிடிக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தீரன் அதிகாரம் 1. 2017ஆம் ஆண்டு டைரக்டர் வினோத் இயக்கத்துல வெளிவந்த ஒரு சூப்பரான படம் தான் இந்த தீரன் அதிகாரம் 1. ரொம்பவே பரபரப்பா இருக்கும் இந்த படம் முழுக்க. இந்த படத்துல கார்த்தியும் ராகுல் பிரீத் சிங்கும் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. 2000 ஆண்டுகள்ல தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்துல உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஆயுதம் ஏந்திய வட இந்தியாவோட பவாரியா அப்படின்ற இனம் எப்படி கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டாங்க அப்படின்றத மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. அந்த திட்டங்களை பிரேக் பண்ணி கடைசி அவங்களை எப்படி பிடிச்சாங்க, நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளவு சூப்பரா காமிச்சாங்க அப்படின்றத விட கார்த்தி அதுல அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரரை போற்று. 2020ஆம் ஆண்டு சுதா கொங்கரா இயக்கத்துல வெளியான படம் தான் இது. இந்த படம் மட்டும் தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கணும். சூர்யாவோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை இது பண்ணியிருக்கும். சூர்யா, அபர்ணா பாலமுரளி, ஊர்வசி, கர்ணாஸ் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஏர் டெக்கான் எப்படி உருவாகிச்சு, அந்த நிறுவனத்தோட தலைவரான கோபிநாத்தோட வாழ்க்கை என்ன மாதிரி இருந்துச்சு, இவர் ஏர் டெக்கான ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதுல என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய் பீம். 2021ஆம் ஆண்டு டைரக்டர் ஞானவேல் இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான இந்த படத்துல பிரகாஷ் ராஜ், லிஜோ மோல் ஜோஸ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. 1993ல இருளர் பழங்குடியின மக்களான செங்கேனி மற்றும் ராஜக்கண்ணு தம்பதியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துல எடுத்து காமிச்சிருப்பாங்க. சூர்யா இந்த படத்துல ஒரு பக்காவான லாயர் கேரக்டர் பண்ணிருப்பாரு. சந்துரு அப்படின்ற கேரக்டர்ல சும்மா தூள் கிளப்பிட்டாரு. இந்த படமும் ஓடிடில ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அழகா இதை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்கலாம். சூரரை போற்று, ஜெய் பீம் அப்படின்னு 2 தரமான படம் தியேட்டர்ல வந்து சூர்யாவோட கெரியர் இன்னைக்கு வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.